Hello students, welcome to the channel. We have 12th Maths chapter 6 exercise 6.4 third sum. Find a point where a straight line passing through a point 6, 7, 4, 8, 4, 9 cut the x, z and y, z plane அப்படினு கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன ஸ்ட்ரைட் லைன்ல ரெண்டு பாயிண்ட் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே வந்து x z லைனையும் y z பிளேனையும் கட் பண்ணுது அப்படினு சொல்லிருக்காங்க. ஸோ எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூஸ்லாம் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு x1 y1 z1 ரெண்டு வெக்டர் கொடுத்தாங்கன்னா ஒன்று a ஒன்று பின்னு எழுதிக்கோமா. ஏ எப்படி எழுதிக்கலாம், x1 y1 z1 எழுதிக்கோமா. அது 6, 7, 4. செகண்ட் x2ஓட வேல்யூ 8, 4, 9. ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் படி தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அதுதான் லைனில் கட் ஆகிற மாதிரி வரும். ஸோ வந்து நம்ம கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதுலேயும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டுமே வந்து பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ x1 y1 z1 x2 y2 z2 கொடுத்துருக்கனால ஒரு ஸ்ட்ரைட் லைன்னு சொல்லியிருக்காங்களா. அப்போது x2 minus x1 x minus x1 divided by x2 minus x1 y minus y1 divided by y2 minus y1 z minus z1 divided by z2 minus z1. இப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூலாம் அதில் அப்ளை பண்ணிக்கலாம். x minus 6 divided by 8 minus 6 equal to y minus 7 divided by 4 minus 7 equal to z minus 4 divided by 9 minus 4. இப்போது நம்ம வேல்யூலாம் அப்ளை பண்ணிட்டோம். இது சால்வ் பண்ணிக்கலாம். x minus 6 divided by 2 y minus 7 divided by minus 3 z minus 4 divided by 5. ஓகே, நம்ம இதை சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா அவங்க ஒரு ரெண்டு பிளைன் வந்து கட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்களா, அதுதான் வந்து ஈக்குவேஷனாக வச்சு நம்ம எடுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்பிட்டரி பாயிண்ட்ஸ் ஆன் ஸ்ட்ரைட் லைன் ஃப்ரம் இதுக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வச்சு தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நமக்கு எதுக்குமே வேல்யூ தெரியாது. அப்போது அதோட வேல்யூஸ்லாம் எழுதிக்கலாம். x minus 6 divided by 2 equal to y minus 7 divided by minus 3 z minus 4 divided by 5. இதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் டீன்னு எடுத்துக்கலாம். இது எல்லாமே டீக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போது x minus 6 2t வந்து 2 வந்து அந்த சைடு போச்சுன்னா 2tன்னு வருமா. இப்போ xோட வேல்யூ 2t plus 6 minus 6 இந்த சைடு வந்துன்னா plus 6. இது xோட வேல்யூ. அதே மாதிரி yயோட வேல்யூ y ஈக்குவல் டு minus 3t அந்த சைடு போயிடுச்சு, 3 அங்கே போயிடுச்சுன்னா அப்படியே minus 3t minus 7 போச்சுன்னா plus 7 வந்துடும். அதுமாதிரி z ஈக்குவல் டு 5 அந்த சைடு போயிடுச்சுன்னா 5t minus 4 வந்து plus 4 ஆகிடும். இப்போது 2t, plus 6 minus 3t plus 7 5t plus 4. இப்போ இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் சால்வ் பண்ணி நம்மளோட டீயோட வேல்யூ கண்டுபிடிச்சி அதில் அப்ளை பண்ணோம்னா அது அந்த லைனை வந்து கட் ஆகுது அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா லைன் கிராஸ் xy பிளேன். ஸோ xy பிளேனில் கிராஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ வந்து இசட்டோட வேல்யூ வந்து xz பிளேன் xz பிளேனை கிராஸ் ஆகுதுன்றப்போ ஒய்யோட வேல்யூ இல்லை. அப்போ ஒய்யோட வேல்யூ 0ன்னு அர்த்தம். அப்போ ஒய்க்கு எங்கே ஒரு சென்டரில் உள்ள தானே 0. அப்போது -3 + 7 = 0 -3t = -7 மைனஸ் கேன்சல் ஆகிடும். t = 7/3. இதுதான் டீயோட வேல்யூ. இப்போ இந்த டீயோட வேல்யூ ரெண்டு ஈக்குவேஷன்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு அப்ளை பண்ணோம்னா 2 of டீயோட வேல்யூ 7/3 + 6 = சால்வ் பண்ணோம்னா 2 4s are 14. இதை எல்சிஎம் எடுத்தோம்னா 6 3s are 18/3 = 14ஓட 18 மல்டிப்ளை பண்ணோம்னா 32/3.
இது வந்து எக்ஸோட லைன். அதே மாதிரி ஒய்க்கு அப்ளை இசட்க்கு அப்ளை பண்ணோம்னா 5 of 7 divided by 3 plus 4, 5 7s are 35 plus 4 3s are 12, LCM எடுத்து divided by 3, 35 ஓட 12 ஆட் பண்ணோம்னா 47 divided by 3. இப்போது இது XZ பிளேனில் கிராஸ் ஆகிருக்கு. அப்போது XZ பிளேன் எக்ஸோட வேல்யூ வந்து 32 divided by 3, y கான்ஸ்டன்ட் ஸோ 0, அதே மாதிரி இசட்டோட வேல்யூஸ் 47 divided by 3. இதுதான் இந்த லைன், இந்த பாயிண்ட் தான் வந்து இசட் பிளேனில் கட் ஆகிற பாயிண்ட்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து அதே மாதிரி லைன் கிராசிங் XY பிளேன், YZ பிளேன். அப்போது எக்ஸோட வேல்யூ வந்து 0. இப்போ எக்ஸுக்கு 0னா அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் எக்ஸோட வேல்யூ 0ன்னு அப்ளை பண்ணணும். 2t + 6 = 0, 2t = -6, t = -6 divided by 3, 2 divided by 3. ஸோ t-ஓட வேல்யூ -3. இப்போ இது y-ஓட வேல்யூவில் அப்ளை பண்ணலாம். y-க்கு வந்து 3 -3, t-ஓட வேல்யூ -3 + 7. ஸோ -3 -3 -9 + 7, y-ஓட வேல்யூ -2. சரியா, மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? ஸோ 9 7 ஆட் பண்ணோம்னா 16 வந்துடும். அதேமாரி இசட்டோட வேல்யூவில் அப்ளை பண்ணிக்கலாம். 5, t-ஓட வேல்யூ -3 + 4, 5 3s are 15, -15 + 4, 15ல் 4 போயிடுச்சுன்னா 11. ஸோ இது வந்து YZ பிளேனா? இப்போ YZ பிளேனில் எக்ஸுக்கு வேல்யூ கிடையாது. ஸோ எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 16 அண்ட் இசட்டோட வேல்யூ -11. ஸோ அவ்வளோதான் இந்த சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.